ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹீரோ டு மஸ்கட். நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்கிற செடி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. போகிறப்பே திங்க் பண்ணிட்டு போனேன், சரி வர்றப்போ கொஞ்சம் உடச்சிட்டு போய் நம்ம வீட்லேயும் வைப்போம், ஸ்பேஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு லைட்டாக வரப்போ ஒரு வாதை மட்டும் உடச்சிட்டு வந்தோம். உடச்சிட்டு வந்து இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி சரி ஈவினிங் வெயில் கொஞ்சம் குறைஞ்ச பின்னாடி அந்த செடியை நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நட்டு வச்சோம். அது ஒரு டெசர்ட் ரோஸு. ஆக்சுவலாக வீட்லேயே ஃப்ளவரிங் பாட் இருந்துச்சு, மண் இருந்துச்சு. முன்னாடி குளிர் காலத்தில் அதில் கீரை, செங்கீரை வச்சுருப்போம், தக்காளி, புதினா அதெல்லாம் வச்சுருப்போம். சரி இப்போ வெயிலில் வரனால சரி அது அதிகமாக வராது, கருகிருன்ட்டு சரி அந்த மண்ணையே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பாட்டில் மண்ணை போட்டு செடி வைக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 10 days இதை நிழலில் வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா செடி வேர் பிடிச்சிரும். வேர் பிடிச்ச பின்னாடி இந்த இடத்துல ஒரு கார்னரில் வச்சுட்டோம்னா வெயில் அதிகமாக இருக்காது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுக்கு மறுபடியும் செடி பெருசான பின்னாடி ஒரு வீடியோ போடுறோம். இது ஆக்சுவலாக நேற்றுலேருந்து பையன்தான் வைக்கிறேன்ட்டு இருந்தான். இன்றைக்கி வந்தால் நீங்களே வையுங்க, நானெல்லாம் வைக்கல அப்படின்ட்டு எதுவும் செய்ய மாட்டேன்ட்டான். அதனால் நானே வச்சிட்டேன். தண்ணி நிரப்பியாச்சு ஃபுல்லாக, அந்த கீழே இறங்க வரையும் ஃபுல்லாக நிரப்பியாச்சு. தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச பின்னாடி எடுத்து நிழலில் வச்சுட்டா ஒரு 10 days கழித்து பார்ப்போம் வேர் பிடிக்குதா என்னென்னு. பாருங்கள், கீரை இருக்குது, புதினா இருக்குது, தக்காளி செடி இதுக்குள்ளாரையே 2 இருக்குது. இனி வெயில் வந்துருச்சு, இதெல்லாம் கருகிரும். இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்கும், அதனால் கருகிரும். பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.